ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. இந்தியா எதிரான முதல் ஓடிஐ போட்டி தோல்விக்கு இதுதான் காரணம். என்னை மன்னிச்சிடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இதை பண்ண தவிர்ட்டோம், அதனால தான் எங்கள் தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி முடிஞ்சதுக்கொடனே பத்திரிக்கையில் சந்திப்பில் இப்போ இங்கிலாந்து அணி கேப்டன் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மனம் உடைந்து பேசியிருக்காரு. என்னை மன்னிச்சிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. தோல்விக்கு காரணம் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரீஸ் நடந்து முடிஞ்சிச்சிங்க. அதில் இந்தியா 4-1 ஜெயிச்சிட்டாங்க. நேற்று முதல் ஓடிஐ போட்டி விளையாடினாங்க. அதுலேயும் இங்கிலாந்து அணி படு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அது தோல்வி குறித்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் T20 சீரீஸை தோற்றோம், இருந்தாலும் ஓடிஐ சீரீஸை ஜெயிக்கணும் தான் நாங்கள் வந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் டாஸ் வென்று ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தோம், ஆனால் நல்ல ஸ்கோர் செட் பண்ணல. நல்ல ஸ்டார்டிங் கேட்சிச்சு, பிலிப் ஷாட் நல்லா விளையாடினாரு. ஆனால் எங்கள் அணியின் மிடில் ஆர்டர்கள் ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பேட்டிங் விளையாடினாங்க. என் கூட யாருன்னா சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு 300-320 டார்கெட் போட்டுருந்தால் இந்தியாவை சொல்லிட்டு இருப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் இந்திய அணி பந்து வீச்சு ரொம்ப அபாரமாக இருக்குது. அஷித் ராணா நாங்கள் அட்டாக் பண்ணாலும் அவர் மிடில் ஓவரில் சூப்பராக போட்டார். அவர் எடுத்த அந்த 3 விக்கெட் ரொம்ப குரூஷியலாக இருந்துச்சு. ஜடேஜாவும் நல்லா போட்டார். கண்டிப்பாக இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல. நாங்கள் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணும். 2வது ஓடிஐ போட்டியில் கம்பேக் கொடுத்து இந்த சீரீஸை ஜெயிக்கணும் தான் நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பாக அடுத்த 2 போட்டியும் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஜோஸ் பட்லர் ரொம்ப மனமுடைந்து பேசியிருக்காருன்னே சொல்லலாம். எஸ், பாவங்க, என்ன பண்ணுறது. இந்த போட்டியில் அவர் மட்டும்தான் ஒரு 50+ ஸ்கோர் அடித்தார். அவர் கூட யாருன்னா ஒருத்தர் நின்று இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 300 போயிருக்கும். பட் அது கடைசி வரைக்கும் யாரும் நிற்கல. ஜோஸ் பட்லரில் லாஸ்ட் வரைக்கும் ஆடி இருந்தாருன்னா போயிருக்கும். அவரும் ஒரு எப்படி சொல்கிறது, வேஸ்ட் பால் நம்ம அக்சர் பட்டேல் குத்தி போட்டார். அடிக்கு போய் அவுட் ஆகிட்டார். கண்டிப்பாக நம்ம ஜடேஜா சொல்லிட்டு எல்லாமே போலிங் யூனிட் செமையாக போட்டாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் சேசிங்கில் பார்த்தீங்கன்னா கில்லி என்ன அடிங்க, கில்லு வைஸ் கேப்டன் பதவி குத்துருக்காங்கடான்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிச்சாருங்க. 87 ரன் அடிச்சார். செம்மையாக அடிச்சார். ஏன்னா அவர் அடித்த ரன்னு தான் கிட்டத்தட்ட குரூஷியலாக விக்கெட் விழுந்துச்சு. ஜெய்ஸ்வால் அவுட்டு, நம்ம தலைவர் ரோஹித் சர்மா ஹிட்மேன் அவரும் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு மேட்ச் அவுட்டு. கண்டிப்பாக ரொம்பவே ஆபத்தான நிலையிலேருந்து ஸ்டேஸ் ஆகிரும். நம்ம கில்லும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு சரியான ஒரு காப்பாற்றினாங்க இந்தியான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அக்சர் பட்ட ஒரு 50+ ஸ்கோர் அடிச்சாருங்க. ஒரு ஆல்ரவுண்டராக டீமில் நாற்றுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் காமிச்சார். கண்டிப்பாக எல்லாமே ஒரு ஃபுல் டீம் எஃபெக்ட்டுங்க. போலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி ஃபுல் டீம் எஃபெக்ட் போட்டாங்க. 38.4 பால்லே இந்த ஸ்கோர் அடித்து முடிச்சுட்டாங்க. கண்டிப்பாக பார்க்க நல்லா இருக்குங்க. இந்திய அணி ஓடிஐயில் ரொம்ப நாள் கழிச்சு வெற்றி பெற்ற மாதிரி இருக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக ஸ்ரீலங்கா கூட தோற்ற சீரீஸை அதுக்கப்புறம் ஓடிஐ இப்போ தான் விளையாடுறோம். நம்ம நாட்டில் இங்கிலாண்டை வச்சு செஞ்சுருக்கோம். அடுத்த நம்ம ஓடிஐ போட்டி வென்றால் மட்டும்தாங்க இந்திய அணி சீரீஸை ஜெயிக்க முடியும். பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஓடிஐ போட்டி வெற்றி பெற்றிருக்கோம், அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்திய அணி எப்படி இருக்குது? இந்தியா ஓடிஐ டீம் சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணுமா பண்ணாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.